ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 2 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் இந்த எபிசோடில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அது உங்களுக்கு புரியலைன்னா கூட நான் கடைசியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 2 எபிசோட் 10. இப்போ நம்ம ஹீரோட அந்த அஃபீஷியல் ஸ்டடி குரூப் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஷஃபல் எக்ஸாம்ல எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க. எந்த கிளாஸ்லயுமே எந்த ஸ்டூடெண்ட்டும் ஃபெயில் ஆகி ஸ்கூலை விட்டு வெளியே போல. மற்ற கிளாஸ் கூடயும் ஒத்துமையா இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனா ஸ்கூல் தான் மத்தவங்க கூட நம்மள காம்படிட் பண்ண வச்சு எதிரிங்களா மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும்போது கிளாஸ் ஏவோட லீடரும் கிளாஸ் பியோட லீடரும் ஒன்னா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. எதிரிங்களா இருக்கிற கிளாஸ்ல எப்படி ஃப்ரெண்ட்ஸா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க பார்க்கும்போது ஈச்சினோசே தான் எல்லாருக்கூடிய ஃப்ரெண்ட் ஆவாளே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த ஈச்சினோசோவை பார்த்தாலே எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா அவ எல்லா விஷயத்திலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கா. அவ உண்மையிலேயே ஹியூமன் தானா அப்படின்னு சொல்லி ஹாருக்கா கேட்கறா. நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு யோகிமுரா சொல்றான். கிறிஸ்மஸ் வரப்போகுதுன்னு இங்க எல்லாருமே பாருங்க ஜோடி ஜோடியா சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அப்ப சாக்ரா வந்து கியோட்டாக்கா நீ கிறிஸ்மஸ்க்கு என்ன பிளான் வச்சிருக்கேன்னு கேட்கவும், ஹே ஐரி உனக்கு இந்த மாதிரி பசங்க மேலதான் இன்ட்ரெஸ்ட் உண்டா அப்படின்னு சொல்லி ஹோருக்கா கலாய்க்கவும், சேச்சா நான் அந்த மாதிரி மீனிங்ல எல்லாம் கேட்கல அப்படின்னு சாக்குரா கொஞ்சம் வெக்கப்படுறா. நம்ம ஹீரோவை யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோ பாக்குறான். சோ நம்ம ஹீரோ வந்துட்டு காராய்சாவாக்கு மெசேஜ் பண்றான். இப்ப அடுத்த நாள் சாட்டாவோ காராய்சாவும் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது கிளாஸ் சில இருக்கிற ஒரு பையன் வந்து காராய்சாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஓ கிளாஸ் சில உள்ள பையனா? அவன் உன்னை எதுவும் பண்ணலன்னு கேட்க போயில அவன் என்ன ஃபாலோ தான் பண்ணா அப்படின்னு காராய்சாவா சொல்றா. சரி ஃப்ரீயா விடு, அவங்க ஃபாலோ மட்டும் தான் பண்ணுவாங்க, வேற எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ மெசேஜ் பண்ண உடனே நான் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தேன். ஒரு பொண்ணு உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா. ஆனா அந்த பொண்ணு கிளாஸ் சிஏ சேர்ந்தவா கிடையாது, கிளாஸ் ஏல இருக்கிற பொண்ணு. நான் அவளை போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், அதை உனக்கு சென்ட் பண்றேன். அப்புறமா எதுக்காக அவ உன்னை ஃபாலோ பண்றா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு நம்ம ஹீரோ கட் பண்ணிருந்தான். அட பாவி அதுக்குள்ளேயாடா கட் பண்ணுவா அப்படின்னு அவ போட்டோவை அனுப்பி வைக்கிறா. கிளாஸ் ஏவா சாக்கையா நாகி என்ன பிளான் பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த கிளாஸ் சி வேணும்னே வம்புழுக்கிறானுங்க அப்படின்னு சூட சொல்லவும், நீ எதுவும் பண்ணிடலேன்னு ஹீராட்டா கேட்கறான். நான் எதுவும் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்றான். பரவாயில்ல ஹோரகிட்ட உன்னோட டாக் நல்லாவே ட்ரெயின் பண்ணிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சூடோவை மட்டும் இல்ல நம்ம கிளாஸ்ல நிறைய பேரை கிளாஸ் சி டார்கெட் பண்றாங்க அப்படின்னு ஹோரகிட்ட சொல்றான். கிளாஸ் சியோட நம்ம அதிக கிளாஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம்ல, அதனால கூட அவன் நம்மள டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் டார்கெட் பண்றது கிளாஸ் டி மாஸ்டர் மைண்டை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லவும், நீ தானே மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ட்ரிக்ஸுக்குலாம் அவன் இனிமே ஏமாற மாட்டான். கிளாஸ் சி யாருமே என்ன டார்கெட் பண்ணல, எதுக்கோ கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. அப்புறம் கிளாஸ் ஏக்கு போறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுவ தானே அப்படின்னு கேட்கவும், ஹெல்ப் பண்ணாம இருக்கிறது எனக்கு எந்த ரீசனும் இல்ல, சோ நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபேர்வெல் மை லவ்லி அப்படிங்கிற ஒரு புக்காவா கொடுத்துட்டு, இன்னையோட என்னோட டியூ டேட் முடியுது, சோ லைப்ரரியில இதை கொடுத்துரு. நானே கூட போய் கொடுத்துருக்கலாம். இந்த புக் ரீசெண்டா ரொம்பவும் ஃபேமஸ் ஆயிட்டு வருது, நீ இதை படிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நீ லைப்ரரியில போய் பாக்குறதுக்குள்ள வேற யாராச்சும் எடுத்துட்டு போயிருவாங்க, சோ இந்த படிச்சுட்டு லைப்ரரியில இன்னைக்கு ஈவினிங் குள்ள கொடுத்துரு அப்படின்னு ஹோரகிட்டா கொடுக்குறா. சரி நம்ம ஹீரோவா அதை படிச்சுட்டு லைப்ரரியில வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போறான். கிளாஸ் சில இருக்கிற அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு புக் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு எட்ட மாட்டேங்குது. சோ நம்ம ஹீரோ போய் எடுத்து கொடுக்குறான். ஓ தேங்க்யூ ஆயன கோஜி அப்படின்னு சொல்லவும், இந்த மாதிரி புக் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல இது வேற ரேக்ல மாறி இருந்துச்சு, கரெக்டான ரேக்ல வைக்கணும்னு நினைச்சேன். அதான் ஆமா உன் கையில இருக்கிறது ஃபேர்வெல் தி லவ்லி தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். இது ஒரு மாஸ்டர் பீஸ், இந்த சேனல்ல தான் உனக்கு புக் பிடிக்கும்னா இந்த புக் நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேன், இந்த கதையும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு கொடுக்குறா. சரின்னு நம்ம ஹீரோவா அதை வாங்கிக்கிறான். அப்புறமா கிளாஸ் சீன் நிறைய பேரை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அதுல டாப் லிஸ்ட்ல நீயா இருந்தா கூட அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, ஆனா என்ன பொறுத்தளவு மத்த எல்லா கிளாஸும் ஒன்னா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. இந்த கோ இன்சிடென்ட்ஸ் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஐயன கோஜி உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி டீச்சர் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. இந்த டைமுக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருக்க வேண்டிய நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இதை உன்னால தவிர்த்துட்டு எங்கேயோ போக முடியாது அப்படின்னு டீச்சர் அவனை ரிசப்ஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. உள்ள உனக்காக ஒருத்தங்க வெயிட் பண்றாங்கன்னு சொல்லவும், எனக்காகவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சார் நீங்க சொன்ன மாதிரியே உங்க பையனை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு டீச்சர் சொல்லிட்டு, என் வேலை முடிஞ்சது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா எனக்கு கோஜி அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், 1.5 வருஷம் தானே ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி வந்து உட்காரு உன்கிட்ட பேசணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், நான் சீக்கிரம் இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறேன், சோ உட்காந்து பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல, எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னாலதான் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க தெரியுமா, பட்லர் மாட்சுவாவை உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கூலை பத்தி உனக்கு சொன்னதும் அவன் தான், ஒயிட் ரூம்ல இருந்து உன்னை தப்பிக்க வச்சதான் அவன் தான். நான் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன். போன மாசம் அவன் தீ வச்சு சூசைட் பண்ணிக்கிட்டானா. நீ மட்டும் ஒயிட் ரூம்ல இருந்து போகலன்னா இது எதுவும் நடந்திருக்காது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், என்ன கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்க ட்ரை பண்றீங்களா, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் உனக்காக ஒரு சக்சஸ்ஃபுல் பாதையை வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், சாரி என்னோட பாதையை நானே சூஸ் பண்ணிக்கிட்டுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஆல்ரெடி உன்கிட்ட நிறைய டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன், இதுல கையெழுத்து போடு அப்படின்னு அவங்க அப்பா இந்த ஸ்கூலை விட்டு நம்ம ஹீரோவை வித்ட்ரா பண்ண சொல்றாரு. உங்களோட அந்த ஒயிட் ரூம் எஜுகேஷனை விட இந்த ஸ்கூல் எனக்கு பெட்டரா தான் தெரியுது, நான் எதுக்கு இந்த ஸ்கூலை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த ஸ்கூல்ல அப்படி என்னதான் இருக்குன்னு இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்க, என்னோட அந்த ஒயிட் ரூம் தான் இதை விடவும் பெஸ்ட் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், அதில் வளர்ந்தனா இங்கே எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இதுக்கு மேலேயும் எனக்கு உன்கிட்ட வேஸ்ட் பண்ண டைம் இல்லை, கடைசியாக நான் உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன்.
இதுல சைன் பண்ணு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப கதவை திறந்துட்டு அந்த ஸ்கூல் சேர்மன் வராரு. ஹலோ மிஸ்டர் அயனகோஜி அப்படின்னு அவர் சொல்லவும், நம்ம பார்த்து எவ்வளவு வருஷம் இருக்கும் சாகாயனாகி அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா கேட்கறாரு. 8 வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு அவன் சொல்றான். சாகாயனாகியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஓ இதுதான் உங்க பையனா, இவனை நான் பார்க்கணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லவும், என் பையனை நான் அந்த ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றான். சாரி சார், உங்களால அப்படி கூட்டிட்டு போக முடியாது. ஸ்டூடெண்ட்ஸோட இண்டிவிஜுவல் டெசிஷன் தான் இந்த ஸ்கூலுக்கு முக்கியம் அப்படின்னு அந்த சேர்மன் சொல்லவும், ஆனா அயனகோஜி அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணும்போது ரெக்கமெண்டேஷன்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க, என்ட்ரன்ஸே லேட்டா தான் வந்து எழுதியிருக்கான், அப்ப மட்டும் உங்க ரோல்ஸ் எங்க போச்சு அப்படின்னு அவர் கேட்கவும், இப்போ வரைக்கும் நீங்க அப்படியே தான் சார் இருக்கீங்க, உங்களை மீறி எந்த இன்ஃபர்மேஷனுமே போக முடியாது. பட் ஆனா சாரி சார், இப்போதைக்கு உங்க பையனை ஸ்கூல்ல இருந்து கண்டிப்பா எங்களால வெளியே அனுப்ப முடியாது அப்படின்னு அவன் சொல்லவும், சரி நான் இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்புறேன், ஆனா இதோட இது முடிஞ்சதுன்னு மட்டும் நினைக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோ, நீயாவே என்ன தேடி வருவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பா அங்க இருந்து கிளம்புறான். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இவரை டீல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீ ஓகே தானே அப்படின்னு சேர்மன் கேட்கவும், நான் ஓகே தான், என்னை பற்றி கவலைப்படாதீங்க. அப்புறமா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் ஏல ஆரிசுவ தானே சொல்கிறேன், எனக்கு தெரியும், அவள் என்னோட பொண்ணு தான். நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியுது, ஆனால் ஸ்கூல் ரூல்ஸ் படி என்னால் அவளுக்கு எந்த ஹெல்ப்போ பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்லவும், அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒயிட் ரூமை பற்றியும் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, நீ இப்போதைக்கு இங்கே இருக்கிற உன்னோட ஸ்டடீஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. என்ன உங்கள் அப்பாவை மீட் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படின்னு டீச்சர் கேட்கவும், இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சு, உங்களுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எங்க அப்பாவுக்கும் உங்களுக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரி என்ன இந்த ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பியிருந்த மாதிரி நீங்க இவ்வளவு நாள் என்ன மிரட்டிட்டு இருந்தீங்க, ஆனா இதுக்கப்புறம் அது நடக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எதை வச்சு சொல்ற அப்படின்னு டீச்சர் கேட்கவும், இதுக்கு மேலேயும் நீங்க நடிக்கணும்னு அவசியம் இல்ல, கிளாஸ் டீயை எப்படியாச்சும் கிளாஸ் ஏக்க கொண்டு போகணுங்கிறது தான் உங்களோட கோல். டீச்சருங்கிறதுனால என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இத்தனை நாளா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்டூடெண்ட் கிடைக்கல, பட் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கிறதுனால என்ன பிளாக்மெயில் பண்ணி உங்களோட கோலை அடைய பாக்குறீங்க. பட் உங்களால இந்த ஸ்கூலை விட்டு என்ன வெளியே அனுப்ப முடியாதுன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கிளாஸ் ஏக்க போறதுக்கு இதுக்கப்புறம் நான் எந்த ஹெல்ப்போ பண்ண எப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சேர்மன் எப்படியோ உனக்கு ஹெல்ப் பண்றாரு, அது எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா அயனகோஜி இதுக்கப்புறம் என்ன பண்ண போற அப்படின்னு டீச்சர் கேட்கவும், நம்ம ஹீரோ அமைதியா அங்க இருந்து போயிருந்தான். நம்ம ஹீரோ காராசாவாக்கு கால் பண்ணுவோம், என்ன அப்படின்னு வா கேட்கறா. உன் ஞாபகம் வந்துச்சா தான் கால் பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவோம், இதெல்லாம் நம்புவான்னு எதிர்பார்க்கறியா, ஏதாச்சும் காரியம் ஆகணும்னா தானே கால் பண்ணுவேன் அப்படின்னு வா கேட்கவும், அந்த கிளாஸ் சி பொண்ணுங்க திரும்ப உன்னை டார்ச்சர் பண்ணாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல, ஆமா உண்மையிலேயே நீ எம்மளா அக்கறையில தான் கால் பண்ணியா அப்படின்னு வா கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். ஹிராட்டா மாதிரியே கிளாஸை நீ கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு உன்னோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணா நீ ஒரு செலிபிரிட்டி மாதிரி பாப்புலராக அவல்ல, ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்கவும், அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, எனக்கு அது எரிச்சலாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உன் டேலண்ட் எல்லாம் வேஸ்ட்டுப்பா அப்படின்னு வா சொல்கிறா. காராசாவா, நான் உன்கிட்ட சாரி கேட்கறதுக்கு தான் கால் பண்ணேன், நான் உன்னை பயன்படுத்திக்கிட்டதுனால தான் இப்போ எல்லாருமே ஒன்றை டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வகையில் இது என்னோட மிஸ்டேக் தான், இத்தனை நாளாக நான் கிளாஸ் ஏற்க போகணும்னு இருந்த மோட்டிவேஷன் இதுக்கப்புறம் என்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஹிராட்டாவும் ஹோரகிட்டாவுமே மற்ற விஷயங்களை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படின்னா நீ இதுக்கப்புறம் நார்மலாக இருக்க போறியா நம்ம கேட்கவும், ஆமாம், அண்ட் இதுதான் நான் உங்ககிட்ட பேசுறது கடைசியா இருக்கும், உன்னை வச்சு நான் இதுக்கப்புறம் எதுவோ பிளான் பண்ண போறது இல்ல, ஸோ இதுக்கப்புறம் நான் உனக்கு கால் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி இருக்க போறோமா, நீ என்ன இது அவ்வளோ அசால்ட்டா சொல்ற அப்படின்னு சொல்லி காராசாவா கேட்கவும், ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து தான் ரெண்டு பேரும் பழகிட்டு இருக்கோம், நான் உன்னை ஒரு டோலா தான் யூஸ் பண்றேன், உனக்கு அது பிடிக்காது தானே கேட்கவும், ஆமா ஆபியஸா பிடிக்காது தான் அப்படின்னு வா சொல்றா. இதுக்கப்புறம் நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட மாட்டேன்னு தானே சொல்றேன், இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு புரியல, பட் நான் பண்ண ப்ராமிஸை காப்பாத்துவேன், உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா கண்டிப்பா நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன், நம்ம பேசுறது இதுதான் கடைசி, எல்லா எவிடன்ஸையும் டெலீட் பண்ணிடு அப்படின்னு நம்ம ஹீரோ காலை கட் பண்ணிட்டான். காராசாவா ரொம்பவுமே சோகமாக்குறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கிளாஸ் ஏக்கு நம்ம ஹீரோ போக ட்ரை பண்ணலன்னா இந்த ஸ்கூலை விட்டு நம்ம ஹீரோவோட அப்பா நம்ம ஹீரோவை வெளியே அனுப்பிடுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் இவ்வளவு நாள் டீச்சர் வந்துட்டு நம்ம ஹீரோவை மிரட்டியிருப்பாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா இதுல இன்வால்வ் ஆகல, அன்னெசரி ரீசன் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிறத சேர்மன் மூலியமா இன்னைக்கு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். ஸோ இதுக்கப்புறம் கிளாஸ் ஏக்கு போறதுக்கு நம்ம ஹீரோ எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க போறது இல்ல. ஸோ காராசாவையும் ஏதாச்சும் இன்டெலிஜென்ட் பிளான்காக நம்ம ஹீரோ யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், இதுதான் நம்ம பேசுறது கடைசி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காராசாவா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றான். என்னதான் நம்ம ஹீரோ அவளை யூஸ் பண்ணாலுமே கூட காராசாவாக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் பேச மாட்டான்னு தெரிஞ்ச உடனே அவ ரொம்பவுமே சோகமாக்குறா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.